வணக்கம். மக்கள் அதிகார கழகம் மாநில இணைச் செயலாளர் தொடர் குருசாமி. நண்பர்களே, ஜனாதிபதிகளே, நடந்து முடிந்த தேர்தலில் விஜய் எதிர்பாராத ஒரு வெற்றியை ஈட்டியிருக்கிறார். இந்த வெளியீடு மூலமாக விஜய் வெற்றி அடைவதற்கான காரணம் என்ன? திமுக கூட்டணிகள் கூறுவது போல விஜய் சினிமா கவர்ச்சி மட்டும்தான் காரணமா, இல்லை வேற காரணங்கள் இல்லையா என்று விரிவாக அலசுகிறது இந்த சிறிய வெளியீடு. மக்கள் அதிகார கழகம் மூலமாக கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வெளியீடுடைய கருத்துக்களை நாம் படித்தோமேயானால் உங்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டம் கிடைக்கும். மக்கள் அதிகார கழகம், மக்கள் கலை இலக்கிய கழகம், புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி, புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சார்பாக இந்த வெளியீடை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த தருணத்தில் இன்னொரு 5 ஆண்டுகள் ஒரு வேளை இந்த விஜய் ஆட்சி நடந்தால் என்ன நடக்கும்? மக்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிச்சயமாக மாற்றம் வருமா என்றால், மக்களை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக சென்சியை இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த மாற்றத்தினுடைய விருப்பம்தான் இந்த ஆட்சி மாற்றத்துக்கான அடிப்படை காரணமாக நாங்கள் பார்க்கிறோம். அதில் சினிமா கவர்ச்சி இருக்காண்டா இருக்கு. ஆனால் சினிமா கவர்ச்சி மட்டும்தான் காரணம் என்று ஆட்சியில் ஆண்டவர்கள் அதிமுக திமுக காரர்கள் தங்களுடைய தவறை பரிசீலிக்காமல் விஜய் மீது உள்ள கவர்ச்சிதான் காரணம், நாங்கள் பொறுப்பல்ல என்று ஒதுங்கிக் கொள்ள முடியாது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா குறிப்பாக இந்த சினிமா கவர்ச்சி அப்படிங்கிறதே எதை விஜய் உருவாக்கி விட்டது போல் பேசுறதும் தவறு. 59 ஆண்டுகள் ஏறக்குறைய அதிமுக திமுக ஆட்சி நடத்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆட்சி காலத்தில் குறிப்பாக அண்ணாதுரையிலிருந்து, கலைஞரிலிருந்து, எம்ஜிஆரிலிருந்து, செயலரிலிருந்து, விஜயகாந்திலிருந்து, ஸ்டாலின், உதயநிதி வரைக்கும் அனைவர்களுமே இந்த சினிமா கவர்ச்சியை பயன்படுத்தி தான் ஆட்சியை நடத்தி வந்தார்கள் என்பது தான் உண்மை. இருப்பினும் மக்கள் சினிமா கவர்ச்சிக்கு மட்டும் பலியாகிவிட்டார் என்று சுருக்கி பார்க்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு 5 ஆண்டுகளிலும் ஒரு மாற்றை மக்கள் விரும்புகிறார்கள். சரி, தமிழகத்தில் சினிமா கவர்ச்சி, கேரளத்தில் ஏன் ஆட்சி மாறியது? சரியா? அப்போ அங்கேயும் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். ஏனென்றால் ஆட்சியாளர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு வாக்குறுதி கொடுக்கிறது, தனியார் மையத்துக்கு எதிராக வாக்குறுதி கொடுப்பது, பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக நாங்கள் தடுப்போம்ங்கிறது, டாஸ்மார்க்கை நாங்கள் மூடுவோம்ங்கிறது, அப்புறம் ஆட்சிக்கு வந்தமே அதே தவறை தொடர்வது. இப்படி தொடர்ந்து மக்கள் விரோத கொள்கையை ஆட்சியாளர்கள் செய்யும்போது குறிப்பாக சென்சி தலைமுறைகள் மாற்றத்தை முற்றிலும் விரும்புகிறார்கள். அதுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த வெளியீடை நாங்கள் உங்களுக்கு மிக ஒரு விரிவான வெளியீடை இதில் கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் இதை வாங்கி கட்டாயம் எல்லோரும் படிங்க. இது நமக்கு ஒரு பாசிசத்தை எதிர்க்கக்கூடிய அமைப்புகளுக்கு, ஜாதியை எதிர்க்கக்கூடிய அமைப்புகளுக்கு, மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை விரும்புகிற அமைப்புகளுக்கு, தேர்தலில் நிற்கக்கூடிய ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய அமைப்புகளுக்கு ஒரு சரியான கண்ணோட்டத்தை கொடுக்கக்கூடிய அளவில் மிக தெளிவாக ஆய்வு செய்து இந்த வெளியீடு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் கட்டாயம் படிக்கணும் என்று சொல்லிக்கொண்டு, முதல்ல சினிமாவுடைய கவர்ச்சிக்கான வரலாறையும் இதில் நம்ம எழுதுறோம். எப்போ தொடங்குச்சு, எப்படி இன்றைய வரைக்கும் அது போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. இன்னொரு புறம் சினிமா கவர்ச்சிக்கு திமுக தான் அடிப்படை என்றாலும் அது மட்டுமல்ல, குறிப்பாக தமிழகத்தில் ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறது என்கிற ஒரு கலாச்சாரத்தையும் இந்த திமுக அதிமுக காரர்கள் தான் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அதுவும் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சீரழிவை தோற்றுவித்திருக்கிறது. அதுவும் தங்களுடைய தவறை இவங்க உணர மறுக்கிறார்கள். இதற்கு மேலே இவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, சினிமா கவர்ச்சி நாங்கள் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு
இவர்கள் செய்த தவறுகளை மறைத்துக் கொள்கிறார்கள். ஆட்சிக்கு வரும்போது என்ன வாக்குறுதி கொடுத்துட்டு வரீங்க? வாக்குறுதி கொடுத்தபடி ஏதாவது நிறைவேற்றிருக்கிறீர்களா சொல்லுங்கள். கார்பரேட்டுக்கு எதிராக மக்கள் போராடினா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த திட்டத்தை ரத்து பண்ணுவோம்னு சொல்கிறீங்க. கார்பரேட்டுக்கு ஆதரவாக நின்று போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்தினா அந்த துப்பாக்கி சூடு நடத்திய, குறிப்பாக ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கி சூடு நடத்திய காவலர்கள் மீது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னீங்க. திமுக நடவடிக்கை எடுத்ததா? டாஸ்மாக் தான் இன்றைக்கி சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. நான் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக மூடியும் சொன்னாங்க. திமுக அது மூடிச்சா? அரசு வேலைகளுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நான் வந்தால் கொண்டு வரணும்னு சொன்னேன், செஞ்சீங்களா? குறைஞ்சபட்சம் அரசு பணியாவது ஒரு நிரந்தரமாக்கியிருக்கீங்களா? எத்தனை பேர் போராடுறாங்க? சத்துணவு ஊழியர் போராடுறாங்க, துப்புரவு பணி தொழிலாளர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, சத்துணவுக்காரர் போராடுறாங்க, இடைநிலை ஆசிரியர்கள் போராடுறாங்க. யாருடைய கோரிக்கைகளுக்கும் இந்த திமுக அரசு செவிசாய்க்கவில்லையே. அதையெல்லாம் சேர்த்து பரிசீலிக்கணுமா இல்லையா? இன்னொரு தோழர்கள், சிபிஐ தோழர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இளைஞர்களை அரசியல் படத்தை தவறி விட்டோம் என்கிறார்கள். அது உண்மைதான். ஆனால் யார் காரணம்? அரசியல் கற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக மாணவர்களுடைய தேர்வையே ரத்து பண்ணியிருக்கிறார்கள். மாணவர்களுடைய சங்கத்தை ரத்து செய்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் மாணவர்கள் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் போன்ற பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு குறைந்தபட்ச அரசியல் உணர்வு பெற்று தான் அரசியலுக்குள்ளே வருவாங்க. இன்றைக்கு மாணவர்களை அரசியலில் ஈடுபடுத்தாமல் 18 வயசு வந்த உடனே அவர் ஓட்டு போடணும்னா அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க? தனக்கு தெரிஞ்ச சினிமா கவர்ச்சியாளர் தான் போடுவாங்க. ஏன்னா அவங்க மாற்றத்தை விரும்புகிறார்கள். இந்த குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், பண அரசியல் அது அவங்களுக்கு இளைய தலைமுறைகளுக்கு பிடிக்கவில்லை. அது இந்தியாவும் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே இன்றைக்கு சென்சிகள் சமூக மாற்றத்தை விரும்புகிறார்கள். ஆனால் ஒரு சரியான மாற்று அவர்களுக்கு தெரியாதனால மீண்டும் வலதுசாரிகளான ஏதோ ஒரு வகையான ஒரு முதலாளித்துவ கட்சிகளை தற்காலிகமாக தேர்வு செய்கிறார்கள். ஆக மாற்றத்தை ஜாதி மதம் கடந்து இளைய தலைமுறைகள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறது. ஆனால் அந்த மாற்றத்தை விரும்பக்கூடிய நபர்களுக்கு ஒரு அரசியலை கற்றுக் கொடுக்கக்கூடிய பொறுப்புணர்வு என்பதை எந்த அரசியல் கட்சிகளும் அதற்கான வேலையை நம்ம செய்யாத போது அவர்களை தற்கூரிகள் என்று பேசுவதில் என்ன அர்த்தம் இருக்கு? எனவே அரசியலில் நம்ம முக்கியமாக பார்க்கணும். தலித்து மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை செய்யவில்லை. எந்த கட்சியும் எங்களுக்கு வராது, நாங்களே போராடுறோம் சொல்லி பல இயக்கங்கள், குறிப்பாக இந்த தேர்தலிலே நான்குநேரியில் பெருவத்தூர் சாதி வன்முறையில் பாதிக்கப்பட்ட கிராமங்கள் தேர்தல் புறக்கணிப்பு நடந்தது. இங்கே குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்ததுக்காக அங்கே இருக்கிற மக்கள் இன்ன வரைக்கும் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்கள் மீதே திமுக அரசு வழக்கு தொடுக்குது, அதுக்கு எதிராக போராடுறாங்க. இப்போ இந்த தவேக ஆட்சி வந்த பின்னாடி பார்த்தா ஜாதி ஆணவ போட நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் மக்கள் ஒரு வெறுப்புக்கு வர்றாங்க. என்ன யார் வந்தாலும் எதுவுமே நம்ம பிரச்சனை தீர மாட்டேங்கிறது போது அவர்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். எனவே சினிமா கவர்ச்சி மட்டும் என்று சுருக்க பார்க்கக்கூடாது, நேர்மையாக பரிசீலிக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்துகிட்டு இருக்கு RSS பிஜேபினால. அவர்கள் தேர்தலையும் ஒரு மாநிலமாக புதுசாக பிடிச்சிட்டு வராங்க. இந்த தேர்தலே கூட இப்போ மேற்கு வங்கத்தை புதுசாக பிடிச்சிருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அபாயம் தேடி வந்துகிட்டு இருக்கு. இந்த விஜய் ஜெயிச்சதும் ஏற்கனவே அண்ணாதிமுக அடிமை அரசை விட விஜய் அரசு நமக்கு எந்த வழியிலும் பாதிப்பானது அல்ல என்று அவர்கள் உண்மையிலே RSS பிஜேபி சந்தோஷப்படுகிறார்கள். ஏன்னா இதுவரைக்கும் விஜய் அரசை ஒரு சிறு குறைகளோடு RSS சொல்லவில்லை. அது மட்டும் இல்லை, விஜயும் நீட் தேர்வில் இவ்வளவு முறைகேடு நடந்திருக்கு, RSS கண்டிக்கிறது இல்லை. RSS சார்பாக எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் சாதி வன்கொடுமைகள் இப்பொழுதும் நடந்துகிட்டு இருக்கு, அதை கண்டிக்கிறது இல்லை. இந்த 2 நாளைக்கு முன்னாடி திருப்பங்கோட்டம் ஆணவ படுகொலைக்கு எதிரான அறக்கழக சார்பாக ஒரு ஆணவ படுகொலை படம் ஒரு திரையரங்கில் வெளியிடுறாங்க. அதை போலீஸ் தடுத்திருக்கு. இங்கே தமிழ் தாய் வாழ்த்த 3வது இடத்துக்கு தேடிருக்கு. ஆக இப்போ விஜய் அரசை பார்த்தாலே எப்படி தெரியுது? வெளிப்படையாக இது மறைமுகமாக எடப்பாடியை போல வெளிப்படையாக அடிமையாக இல்லை என்றால் கூட மறைமுகமாக RSSனுடைய ஒரு பாதந்தேங்கியாத்தான் விஜய் அரசு செயல்படுறதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவைகளெல்லாம் ஆய்வு செய்து தான் இந்த வெளியீடை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். எனவே விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு பிழைப்புவாத கட்சி, ஒரு கொள்கை இல்லாத கட்சி.
பெரியார், அம்பேத்கர் எல்லாரையும் வந்து சொல்லிக்கிட்டாலும் கூட அவர்களெல்லாம் மக்களை கவர் பண்ணுறதுக்காக சொல்லிக்கிறார்களே, அதனுடைய கொள்கை என்ன, அந்த கொள்கைப்படி நான் நடப்பேனா என்று இது வரைக்கும் அவர் வாய் திறக்கலை. சனாதன எதிர்ப்பை பற்றி ஒரு வாய் திறக்கலை. ஆக இதெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு 5 ஆண்டுகளில் நிச்சயமாக விஜய் மிகப்பெரிய RSS தமிழ்நாட்டில் கால் ஊண்டுவதற்கான ஒரு அடித்தளத்தை நிறுவுவார் என்பதுதான் உண்மை. ஏன்னா அந்த விஜய் கட்சியில் இருக்கிறவங்க பேர் யாரு? புறமே வந்து RSS இருந்து வந்தவங்க, RSSக்கு பாலம் தங்கியா இருந்தவர்கள், அடுத்து பற்றாக்குறைக்கு மார்ட்டின் குடும்பம், இவங்க தான் உள்ள இருக்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட ஆட்கள் புதிதாக பணக்காரனாக உள்ள வர்றதுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா பிற ரவுடித்தனம் பண்ணுறதெல்லாம் விஜய் கட்சி செய்கிறாங்கன்னா அதெல்லாம் அவங்களுடைய இயல்பு. ஆக இப்படிப்பட்ட நபர்கள் கிரானட்டுக்கு குறிப்பாக வந்து கல்குவாரிகளை வந்து தடுப்பாங்க, சாராய ஊழலை வந்து தடுப்பாங்க, ஒரு நல்லாட்சி கொடுப்பாங்க. கொள்கை எதுவும் சொல்கிறதில்ல. நான் தான் நல்லாட்சி கொடுப்பேன். என்ன நல்லாட்சி கொடுக்க போகிறீங்க? திமுகவையும் எதிரின்றேன், RSSையும் எதிரின்றேன். அது கொள்கை எதிரின்றா, இது அரசியல் எதிரின்றேன். ஆனால் என்னை நடைமுறையில் எப்படி இருக்குது? கொள்கை எதிரியோடு மறைமுகமாக கூட்டணி வச்சுக்கிற ஒரு வார்த்தை கூட வந்து RSS பிஜேபி பேசவில்லை என்றால் இந்த விஜய அரசு எப்படி இருக்கும் என்பதை நம்ம எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுலேயும் குறிப்பாக வந்து இப்போ சில குறிப்பாக விசிகா தோழர்கள்லாம் வந்து இப்போ ஆட்சியில் போய் பங்கெடுக்கிறாங்க. முதல்ல வெளியிலிருந்து ஆதரவு வந்தாங்க, இப்போ உள்ளே போய் பங்கெடுத்திருக்கிறார்கள். திமுகவில் கூட்டணி வச்சு திமுக வந்து மக்கள் விரோத பல கொள்கைகளை செய்யும்போது அவர் கூட சமரசம் செய்தார்கள். எப்படி வந்து திமுகவை எதிர்க்கிறது அப்படின்னு. சீட்டுக்காகவும் பணத்துக்காகவும் நாம் வந்து ஒரு கட்சியில் போய் நம்ம சேர்ந்தோம்னா நம்முடைய சுதந்திரம் எப்படி அடிமையாகும் என்பதற்கு தான் அந்த சாட்சி தான் நம்ம திமுகவில் வந்து இப்போ அந்த கம்யூனிஸ்டுகள், விசிகா, காங்கிரஸ் எல்லாம் அங்கே கூட்டணி இருந்தது. இப்பொழுது வந்து விசிகா பக்கம் இப்போ தவேகா பக்கம் போயிருக்காங்க. அங்கேயும் இதெல்லாம் நடக்க போகுது. ஏன்னா இவங்க வந்து எதிர்ப்பார்கள் என்று நம்ம எப்படி நம்ப முடியும்? கடந்த கால ஆட்சியில் வந்து திமுகவில் எப்படி நடந்துட்டால் அப்படி தான் நடந்துக்கிடுவாங்க. எல்லா கார்பரேட் கொள்கைக்கு எதிராக வந்து எத்தனையோ மக்கள் போராடும் போது கூட வந்து இவர்கள் மௌனம் சாதித்தார்கள். எனவே தான் நம்ம சொல்ல வரோம், நிச்சயமாக வந்து இந்த ஆட்சி வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய சோதனையான ஆட்சியை இருக்க முடியும். மக்கள் வந்து தங்களோட உரிமையை தொடர்ந்து போராட்டம் போராடிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ கூட வந்து ஆணவப்படுகொலை நடந்துட்டு தான் இருக்குது. நெட்டூரில் போய் வந்து ரவுடிப்பைகள், ஜாதி வெறி பிடித்தவர்கள் வந்து சாதாரண மக்கள் திருமண வீட்டில் போய் கட் அவுட் வச்சதுக்காக வெட்டியிருக்கிறான். இதுவரைக்கும் வந்து ஆகாஷ் படுகொலைக்கு வந்து நீதி கட்டி 80 நாளாக போராடிச்சிருக்காங்க. ஒரு தீர்வு கூட இது வரைக்கும் வரல. இப்படி மக்கள் தொடர்ந்து அநீதிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தான் நமக்கு RSS பிஜேபி எதிர்க்கிறதுக்கான உண்மையான சக்திகள், இந்த கார்பரேட் எதிர்ப்பதற்கான உண்மையான சக்திகள். அவர்களை நாம் அமைப்பாக்க வேண்டும், மனிதர்களை வேண்டும் என்பது அதுதான் தீர்வுடைய. முதலாளித்துவ கட்சிக்கு பின்னாடி 2 சீட்டுக்கும் பணத்துக்கும் பின்னாடி நின்று நிச்சயமாக வந்து நம் நேர்மையாக பரிசீலிக்க முடியாது, நேர்மையாக மக்களுக்கு இருக்க முடியாது. RSS பிஜேபியை எதிர்த்து வீழ்த்தவும் முடியாது. எனவே RSS பிஜேபியை எதிர்த்த வேண்டுமானால் மக்களை நாம் அணிதிரட்டுவோம், மக்கள் பின்னாடி நிற்போம். அவர்களுக்காக அவர்களோடு தோல் நின்று நாம் RSS பிஜேபி சாதி வெறி சங்கங்கள் தடை செய்யப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்புக்காக மக்களை வந்து நம்ம அணிதிரட்டப்பட வேண்டும். RSS பிஜேபியும் சாதி வெறியர்களும் இல்லாத ஒரு பாசிச இல்லாத ஜனநாயக குடியரசை நிறுவுவதற்கு நாம் எல்லாம் ஒரு புதிய மக்கள் கூட்டணியை, ஜனநாயக கூட்டணியை அமைத்து நாம் முன்னேறுவோம். இந்த 5 ஆண்டுகளில் RSSகாரர்கள் தமிழ்நாட்டில் வருவதற்கான களத்தை அமைப்பதற்கு அவர்கள் எல்லா முயற்சியும் எடுப்பார்கள். நாம் இவர்களை எதிர்த்து நிற்பதற்கான பாசிச எதிர்ப்பு சக்திகளை ஒன்று திரட்டுவதற்காக நாம் நம்முடைய கையை முன்னெடுத்து முன்னேறுவோம். அதுதான் இந்த வெளியீடுகளை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த வெளியீடை வாங்கி படித்து அனைவரும் ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.